வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த ராமஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா இந்த அறக்கட்டளை தான் வந்துட்டு இப்போ வந்து சர்ச்சைக்கு வந்திருக்குது. இந்த அறக்கட்டளையில் இருக்கிறவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோட சேர்ந்துட்டு நிறையா இந்த நிலங்களை வாங்குறது வைக்கிறதுல வந்துட்டு நிறைய ஏமாற்று வேலை பண்ணுறாங்க. இதில் தான் வந்துட்டு தில்லுமுள்ளு நடக்குது. இந்த ட்ரஸ்ட்டில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கோயில் சார்ந்த சாதுக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உள்ளே என்ன தான் நடக்குது? வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இவங்க முதல்ல வந்துட்டு என்ன எவ்வளோக்கு வாங்குறாங்க? வெறும் 2 கோடிக்கு வாங்குறாங்க. 2 கோடிக்கு வாங்கினதை இந்த அறக்கட்டளை எவ்வளோக்கு வாங்கினா 18.5 கோடிக்கு வாங்குது. ஒரு வியாபாரிகள் சங்கமே வந்து கொதிச்சு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு எதிராக வந்து ஊர்வலம் நடத்துறது, போராட்டம், கடையடைப்பு போராட்டம், அந்த அயோத்தியாவில் வந்து கடையடைப்பு போராட்டம்லாம் நடந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்துச்சு. பாபர் மசூதி இடிப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரிஞ்ச ஒரு பெரிய இடிப்பாக இருக்குது. இவங்க வந்து நமக்கு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய கோயில்களெல்லாம் வேறு காலி பண்ணியிருக்காங்க. அந்த ராமர் கோயிலுங்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சின்ன சின்ன கோயில்களெல்லாம் காலி பண்ணிருக்காங்க, கடைகளை காலி பண்ணிருக்காங்க. புல்டோசர் அரசியலை தான் இந்த ராமர் கோயிலை சுற்றி இருக்கிற நிறுவனங்கள் வீடுகளில் ஃபுல்லாக வந்து இவங்க காட்டி எல்லாத்தையும் வந்து இடித்து. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. ராமர் கோயில் அறக்கட்டளை தொடர்பாக எழுந்திருக்கும் சர்ச்சை குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க இருக்கிறார் நக்கீரனின் துணை ஆசிரியர் தேசு கௌதமன் அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பல ஆண்டு காலமாக ராமர் கோயில் சர்ச்சை இருந்தது. இப்போ புதுசாக ராமர் கோயில் அறக்கட்டளை தொடர்பான சர்ச்சைகள் இருந்திருக்குது. ராமர் கோயில் அறக்கட்டளை வந்து சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்களுடைய நிலத்தை வலுக்கட்டாயமாக அபகரிக்கிறதாகவும் இல்லை சாலை அமைப்பதற்காக நிலங்களை அபகரிக்கிறதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது. அதனுடைய பின்னணி என்ன? இப்போ நம்ம இந்தியாவோட பெரிய நகரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து மும்பை, கல்கத்தா, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ இதுங்களுக்கெல்லாம் வந்து போட்டியாக இதை விட இன்னும் பெரிய அளவில் டெவலப் ஆகிற மாதிரி அயோத்தி நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. இது திடீர்னு ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சின்னு கூட நம்ம சொல்லலாம். என்னென்னு பார்த்தோன்னா, இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அயோத்தி ராமர் கோயில் இப்போ தான் ஜனவரி 22 வந்து அந்த பாலராமரோட கண் திறப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அளவில் அதை ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நாள் முழுக்க வந்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கிறாங்க. இதோட தொடக்கம் எங்கேங்கிறது நம்ம ரொம்ப லாங் போக வேண்டாம். இப்போ அந்த ராமஜென்ம பூமி அறக்கட்டளை இருக்கு இல்லையா, அதோட தொடக்கத்தை வச்சு பார்ப்போம். அது ரெண்டா இப்போ 1992 அதில் டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியாவோட ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா என்றாலே வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறது தான் உலக அளவில் அதுக்குன்னு இருக்க ஒரு நேம், ஒரு காந்தி தேசம் அப்படிங்கிறது. 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பட்டப்பகலில் வந்துட்டு பெரிய ஊர்வலம் போய் கரசேவர்கள்ன்ட்டு மேலே ஏறி வந்து இடித்து தரமட்டமாக்குனாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக அந்த 1992 அந்த டிசம்பர் அந்த சம்பவத்துக்கு அடுத்து 1993ஆம் ஆண்டு ஜனவரியில் ராமஜென்ம பூமின்ட்டு அந்த விஸ்வ இந்து பரிஷத் அவங்க அமைப்பில் வந்துட்டு இந்துத்துவ அமைப்பில் உருவாக்குறாங்க. அது என்னென்னா இப்போ வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அங்கே வந்துட்டு ஒரு ராமர் சிலையும் வந்து வைக்கிறாங்க. வச்சாச்சுன்னா அடுத்து எப்படியும் நாங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டியே ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான இதாக இருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து நீதிமன்ற வழக்கு போயிட்டுருக்குது. அங்கே அலகாபாத் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வழக்கு போயிட்டுருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கோயில் எப்படியும் கட்டிடுவோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டில் வந்துட்டு அயோத்திக்கு வெளியிலே கரசேவபுரம் அப்படின்னு ஒரு இடத்த நிர்மாணிச்சுட்டு இந்த அயோத்தி ராமஜென்ம பூமி அறக்கட்டளை, ஏன்னா அது வந்துட்டு அந்த அறக்கட்டளையோட தலைவராக ராமச்சந்திர தாஸ் பரமஹம்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் அந்த அமைப்பு முழுக்கவே இந்துத்துவவாதிகளோட அமைப்பாக தான் இருக்குது. அந்த அறக்கட்டளையை பார்த்தோன்னா அவங்களோட இது என்னன்ட்டா, இந்தியா முழுக்க நம்ம வந்து ராமர் கோயில் கட்ட போகிறோம், அதுக்கு வந்து நிதி நன்கொடை வசூலிக்கிறது, அல்லது நீங்கள் வந்து ஒரு செங்கல் அனுப்பலாம், ஏதோ ஒன்று உங்களோட, அது நீங்களே வந்துட்டு அந்த கோயிலோட கட்டட வேலைகள் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பங்கெடுக்கலாம், பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்தியா முழுக்க வந்து ஆட்களை திரட்டுறாங்க, நன்கொடையை திரட்டுறாங்க. அந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த கரசேவபுரம் சொன்னேன்ல, அங்கே கோயிலோட மாதிரியெல்லாம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம கட்ட போகிறோங்கிற மாதிரி. அதுவும் வந்து முழுக்க வந்துட்டு மக்களோட யாரெல்லாம் ராம பக்தர்களாகும் அவங்களோட ஃபண்டை வச்சு தான் அங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு
அந்த கோயிலுக்கான கட்டுமான வேலைகள்லாம் தூண்கள் தயார் பண்ணுறது, சின்ன சின்ன வேலைப்பாடுகள், இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் வந்து கோர்ட்டில் வழக்குங்கிறது போயிட்டுருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சைக்குரிய இடம், அந்த மசூதி இருந்து இடித்த இடம்ல அது வந்து ஒரு 2.77 ஏக்கர். 27.7 ஏக்கர் நிலத்தில் 2.7 ஏக்கர் தான் கோயில் கட்டப்பட்டு இருக்கிற இடம். ஆமாம். ஏன்னா அந்த இடம் வந்துட்டு ராமர் கோயில் கட்டுறதுக்கு அப்படின்ட்டு இவங்க அந்த பாபர் மசூதி இடம், அதில் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோன்னு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இடத்தையும் வந்து அரசாங்கம் கையப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதை சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட 67.7 ஏக்கர் நிலத்தையே வந்துட்டு அரசாங்கம் கையப்படுத்துது. ஏன்னா இது இப்படி கையகப்படுத்திகிட்டு இருக்குது. இந்த பக்கம் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்கில் பார்த்தோன்னா ஒரு தீர்ப்பு வருது. என்னன்ட்டா அந்த 2.77 ஏக்கர் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை அவங்களுக்கு ஒரு பாட்டு, இஸ்லாமிய சன்னி அமைப்பு அவங்களுக்கு ஒரு பாட்டு, ஒரு இந்துத்துவ அமைப்பு ஒன்று இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு பாட்டுங்கிற பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து யாருக்குமே ஒப்புதல் இல்லை. அப்போ வந்துட்டு அடுத்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அதில் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா 2019 நவம்பரில் வந்து தீர்ப்பு வருது. அதில் வந்து பார்த்தோன்னா அந்த சர்ச்சைக்குரிய அந்த 2.77 அந்த ஏக்கரை வந்து ராமர் கோயிலுக்குனே வந்துட்டு அவங்க ஒதுக்கிடுறாங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு இஸ்லாமிய அமைப்புக்கு வந்துட்டு அவங்க தொழுகை நடத்துறதுக்கு மசூதிக்குன்ட்டு அயோத்திக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 5 ஏக்கர் இடத்த வந்து ஒதுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்க. அதுபோக இப்போது ராமர் கோயில் கட்டுறோன்னா அதுக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஒன்று நீங்கள் வந்து அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த கோயிலுக்கான வேலையை நீங்கள் தொடங்கணும். இந்த பக்கம் இவங்களும் வந்துட்டு 5 ஏக்கரில் வந்து ஒரு மசூதி கட்டிக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து தீர்ப்பு வருது. அதனால் அடுத்தது இப்போ இது வரைக்கும் வந்து ராமஜென்ம பூமி அறக்கட்டளை அப்படின்னு இருந்ததை வந்துட்டு ராமஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளை அப்படின்ட்டு மாற்றுறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி இந்துத்துவ அமைப்பினர் மட்டுமே அதில் இருந்ததுலேருந்து இப்போ அதில் வந்து மடாதிபதிகள் ஒரு பங்கு இருக்கிறாங்க. அடுத்து பொதுமக்கள்லேருந்து ஒரு பங்களிப்பு இருக்குது. அந்த பொதுமக்களோட பங்களிப்பில் நீதிமன்றம் சொன்னதுபடி வந்து ஒருத்தர் தலித்தாக இருக்கிறார், ஒரு தலித்தோட ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்கணுன்ட்டு ஒரு தலித்து ஒருத்தரை வந்து அதில் சேர்க்குறாங்க. அடுத்ததாக இவங்க அரசாங்கத்தின் பங்களிப்பில் வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாநில அரசாங்கத்தின் சார்பில் வந்துட்டு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு அந்த மொத்தம் 15 பேர் இருக்கிறது. ஆனால் 12 பேர் தான் வந்து நியமிக்கிறாங்க. அந்த அறக்கட்டளை வந்து அடுத்து என்ன பண்ணுதுன்னா ராமர் கோயில் கட்டுறதுக்கான வேலைகளை பண்ணுறது. அப்போது இப்போ ஏற்கனவே இந்த சர்ச்சைக்குரிய இடம் அந்த 2.77 போக 67.7 ஏக்கரை வந்து அரசாங்கம் கைப்பற்றுது இல்லையா, அதையும் வந்துட்டு இது அறக்கட்டளையோட பொறுப்பில் விட்டுட்டு இவங்க வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட்டு இதுக்கான எல்லா வேலைகளும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறது இந்த 2019 தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நகரத்தில் கொண்டு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ராமர் கோயிலை கட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது கட்டுவாங்களா மாட்டாங்களா, தீர்ப்பு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே எலெக்ஷன் டைமில் ஒரு மேனிஃபெஸ்டோவாக தான் இருந்துச்சு. அது ஒரு மேனிஃபெஸ்டோவாக இருந்துச்சு. ஒரு உறுதிப்பாடாக கிடையாது, கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா அல்லது அப்படியே இழுத்துக்கிட்டே போகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருந்தப்போ இது கட் அண்ட் ரைட்டாக ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அப்போ வந்து ராமர் கோயில் கட்ட போகிறாங்க, அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நகரம் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆக போகுதுங்கிறப்போ அந்த நகரத்தில் எல்லாம் இடத்த வாங்கி போகிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிது. இந்த இடத்த வாங்கி போகிறது இதிலெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் பிஜேபி ஆட்கள், பிஜேபி சார்ந்த தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு உடனே அங்கங்கே வந்துட்டு இடத்த வாங்குகிறாங்க. இடத்த வாங்கிட்டு இந்த ராம ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அந்த அறக்கட்டளைக்கு வந்துட்டு விற்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த விஷயங்களில் தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கிறது, பள்ளி அருகாமையில் இருக்குது. இப்போ ராமர் கோயில் அருகாமையில் உங்களுக்கு நிலம் வேணும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அயோத்தியில் வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டு இப்போ இந்த டிசம்பரில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்ட்டு. ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, அதை வந்து ரெனோவேஷன் பண்ணாங்க. அது சரோய் நதி போகுது, அந்த நதிக்கரை இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்படி போயிட்டுருக்கப்போ இந்த ராமஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா இந்த அறக்கட்டளை தான் வந்துட்டு இப்போ வந்து சர்ச்சைக்கு
வந்திருக்குது. இந்த அறக்கட்டளையில் இருக்கிறவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோட சேர்ந்துக்கிட்டு நிறையா இந்த நிலங்களை வாங்குறது வைக்கிறதுல வந்துட்டு நிறைய ஏமாற்று வேலை பண்ணுறாங்க. இதில் தான் வந்துட்டு தில்லுமுள்ளு நடக்குது அப்படின்ட்டு பெரிய அளவில் சர்ச்சை. எங்கே நம்ம ராகுல் காந்தி, பிரியங்கா இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு. இன்னொரு பக்கம் மனாதிபதியிலே வந்து பிரதமர் மோடிக்கே வந்து புகார் அளிக்கிற மாதிரிலாம் வந்துச்சு. ஏன்னா அப்படி வந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆம் ஆப்தியில் இருந்துட்டு ஒரு பக்கம் புகார் அளிச்சு இந்த மாதிரி அதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரஸ்ட்டில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கோயில் சார்ந்த சாதுக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உள்ளே என்ன தான் நடக்குது? அதான் இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமஜென்ம பூமி இந்த தீர்த்த க்ஷேத்ரா அவங்களோட நடவடிக்கையில் வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டே. அவங்கள்ட்ட வந்து முழு பொறுப்பே ஒப்படைச்சிடுறாங்க, நீங்கள் பார்த்து கட்டுங்க அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்போ அந்த இதில் இருக்க நிர்வாகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கங்கே அதான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு 67.7 ஏக்கரா நிலம் இருக்குது, அதை வச்சு கட்டுமானம்லாம் போயிட்டுருக்குது. அதுபோக அவங்க என்னட்டா சுற்றி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரியே வந்து நிறைய இடங்களை வந்து அங்கங்கே வாங்குறது. அங்கங்கே ஏற்கனவே இருக்கிறத வாங்கியிருந்தால் கூட அது வந்து ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. அங்கே என்ன ஆகுதுன்ட்டா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வாங்குறாரு, வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே அல்லது அடுத்த நாளே வந்துட்டு அதை வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு விற்கிறாரு. விற்கிறப்ப வந்து பல மடங்கு வித்தியாசத்தில் விற்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2021 மார்ச்சில் ஒரு 1208 ஹெக்டேர் நிலத்தை வந்துட்டு ஒரு சிலர் வாங்குகிறாங்க. ஏன்னா வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அதே 1208 ஹெக்டேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இப்போ வந்து இவங்க வர்றாங்க, ராமஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அந்த அறக்கட்டளை. அது வந்து அவங்ககிட்ட வாங்குது. வாங்குறப்ப இவங்க முதல்ல வந்துட்டு எவ்வளோக்கு வாங்குறாங்க? வெறும் 2 கோடிக்கு வாங்குறாங்க. 2 கோடிக்கு வாங்குறத இந்த அறக்கட்டளை எவ்வளோக்கு வாங்கினா 18.5 கோடிக்கு வாங்குது. ஒரு 2 கோடிக்கு வாங்கினது சில நிமிடங்களில் வந்து 18.5 கோடிக்கு வாங்கினா எந்த ரியல் எஸ்டேட்லேயும் வந்துட்டு நடக்காத ஒரு அதிசயம். ஏன்னா அப்போ வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு ஊழல் நடக்குது. முன்கூட்டியே வந்து அந்த 2 கோடிக்கு வாங்கினாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இவங்க ஏதோ ஒரு பேசி ஏதோ ஒரு கமிஷன் பேசியில் வந்துட்டு நாங்கள் இவ்வளோக்கும், ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பக்தர்கள் பணம், மக்கள் பணம் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து மற்றவங்களோட ஏதோ ஒரு டீலிங் வச்சுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி வாங்குறப்போ தான் இது வந்துட்டு பப்ளிக் வருது. அப்போ வந்து எல்லாருமே கேள்வி வைப்பாங்க. இது வந்து ஒரு 2 கோடிக்கு வாங்கின நிலம் அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்துட்டு 18.5 கோடிக்குங்கிறது வந்துட்டு பங்கு மார்க்கெட்டில் கூட அந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. வேறு எந்த இதுலையுமே இந்த அளவுக்கு லாபத்தில் வந்து ஒரு பண்ணவே முடியாது. பொதுவாக ரியல் எஸ்டேட் வந்து வருஷக்கணக்காக வாங்கி போட்டால் தான் இந்த மாதிரிலாம் ஏறும். ஏன்னா அப்படிங்கவும் அதை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது என்னன்னு பார்த்தோம்னா, தசரா மஹால்ன்ட்டு ஒரு கோயில் மடம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 890 ஸ்கொயர் ஃபீட் இடம். அதை வந்து ஒரு பாஜக அங்கே இருக்கிற லோக்கல் பாஜக மேயர் அவரோட மருமகன் வந்துட்டு அந்த 890 ஸ்கொயர் ஃபீட் இடத்த வந்துட்டு வெறும் 30 லட்சத்துக்கு வாங்குறாரு. 30 லட்சத்துக்கு வாங்கினார். அவர்கிட்ட உடனே வந்து இந்த அறக்கட்டளை வந்து அடுத்து திரும்ப உடனே குறுகிய காலத்தில் வாங்குறப்போ வந்து அவன் எவ்வளோ வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடிக்கு வாங்குறாங்க. 30 லட்சத்துக்கு வாங்கினது 2.5 கோடிக்கு வாங்குறாங்க. அப்போ இதெல்லாம் டக்குன்னு செய்தி வெளியில் வர்றப்ப என்னடா இது நடக்குது, ஒரு இந்துக்களுக்கான ஒரு புனிதமான ஒரு கோயிலை கட்டுறோன்ட்டு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இவன் இன்னும் தனியாக ஒரு பெரிய பிஸ்னஸே பண்ணி ஒரு பக்கம் ராமர் கோயில் மக்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இங்கிட்டு வந்து இவன் வந்து ஒரு பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறானேட்டு தான் ஒரு பக்கம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஆம் ஆத்மி வந்துட்டு புகாரே பண்ணுது, இதை விசாரணை பண்ணி ஆகணுன்ட்டு. சாதுக்கள் ஏன்டா இப்போ சாதுக்கள் வந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பக்தி மார்க்கமாக ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்தோடயே வந்துட்டு அதை ஆதரிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா நம்ம வந்துட்டு கோயில் ஏன்டா சாதுக்களே நிறைய பேர் வந்துட்டு பணம் நிறையா வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க, அவங்களே வந்து இதில் எல்லாம் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கோயில் கட்டுறதுக்கு தானே அப்படின்ட்டு நன்கொடையாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, நம்ம கோயில் கட்டுறதுக்காக கொடுக்கணும், இந்த பக்கம் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க மோடிக்கே அந்த புகாரை கொண்டு போகிறாங்க. ஆனால் மோடிக்கே புகாரை கொண்டு போனாலும் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு எப்படி நம்ம அதானி மேலே வந்து ஹிண்டன்பர்க் வந்து எவ்வளோ புகார் கொடுக்க தான் செஞ்சுச்சு, ஆனாலும் வந்து மோடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் அந்த மாதிரி இதிலே வந்து அவர் கண்டு காணாமல் தான் வந்துட்டார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸே வந்துட்டு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம்.
அதாவது ரைட்டு ராமர் கோயில் ஒரு பக்கம் கட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா இந்த இல்லாதவங்ககிட்ட வந்து அடிக்கிறது இருக்குல்ல, வயிற்றில் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலையை நடக்க ஆரம்பிச்சு. அதுதான் வந்துட்டு ஒரு வியாபாரிகள் சங்கமே வந்து கொதிச்சிருந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு எதிராக வந்து ஊர்வலம் நடத்துறது, போராட்டம், கடையடைப்பு போராட்டம், அந்த அயோத்தியாவில் வந்து கடையடைப்பு போராட்டம்லாம் நடந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்துச்சு. அறக்கட்டளைக்கு எதிராகவும் கோயில் நிர்வாகத்துக்கு எதிராகவும் இப்போ வியாபாரிகளும் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா அவங்க என்னென்ன விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ராமர் கோயில்னால் ராமர் கோயிலுக்கு போகிற ராமர் கோயில் வந்து கிழக்குலேருந்து மேற்கு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்குன்னு சில பாதைகள்லாம் இருக்குது. ஏன்னா காலங்காலமாக வந்துட்டு போகிற பாதைகள் இருக்குது. அந்த பாதைகளெல்லாம் வந்து அகலப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த அறக்கட்டையிலேருந்து. இப்போ இந்த எல்லா பாதையுமே வந்துட்டு அகலப்படுத்துகிறோன்னு பண்ணுறப்போ வந்துட்டு இந்த சைடில் இருக்க வீடுகள், கடைகள், இந்த எல்லாத்தையுமே வந்து இடித்து காலி பண்ணுறாங்க. இது ஏதோ ஒரு 50-100 கடைகள் கிடையாது, கிட்டத்தட்ட 1100 வீடுகள், கடைகளை ஃபுல்லாக இடித்து காலி பண்ணுறாங்க. அந்த இடங்களில் இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடை நடத்துகிறான்னா வந்து ஏதோ அப்போ புதுசாக வந்து கடை நடத்துகிறவங்க கிடையாது. அவன் வந்து ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை வந்து அங்கேருந்தே கடை நடத்துகிறவனாக இருப்பான். அவன் வந்து ஒரு பூஜை பொருட்கள் விற்கக்கூடியவராக இருப்பார், பாத்திர கடை வச்சுருப்பார், பலசர கடை வச்சுருப்பார், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பார். இவங்க எல்லாருமே வந்துட்டு காலங்காலமாக அங்கே ஒரு சின்ன அளவில் ஒரு மசூதி, கோயில், சின்ன சின்ன கோவில்கள்லாம் நிறையா உண்டு. அங்கே அனுமார் கோயில், அது இது நிறையா கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கடைகள், வீடுகள் இடித்ததில் வந்துட்டு நிறைய கோவில்களையும் இடிச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன கோவில்கள். அதெல்லாம் வந்துட்டு சில கோயில்கள்லாம் வந்து 1000 பேர்கிட்ட டெய்லி வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய மாதிரியாக கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயில்னால் இப்போ நம்ம ஒருத்தருக்கு பாபர் மசூதி இடிப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரிஞ்ச ஒரு பெரிய இடிப்பாக இருக்குது. இவங்க வந்து நமக்கு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய கோயில்களெல்லாம் வேறு காலி பண்ணியிருக்காங்க. அந்த ராமர் கோயிலுங்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சின்ன சின்ன கோயில்களெல்லாம் காலி பண்ணிருக்காங்க, கடைகளை காலி பண்ணிருக்காங்க, வீடுகள். இப்போது எப்பயுமே வந்து ஒரு ஒரு இடத்த வந்து அகலப்படுத்துகிறப்போ இந்த இடிக்கிறதுங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் சகஜம் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் என்ன பண்ணோன்ட்டா ஒரு இடிக்கிறப்போ ஒரு இழப்பீடுன்னு ஒன்று கொடுக்குறல, அது வந்து ஒரு ரீசனபிளாக இருக்கணும், நியாயமானது. அங்கே தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப அந்த வியாபாரிகள்லாம் பாதிக்கப்படுறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா எல்லா ஆக்கிரமிப்புகளையாக இருக்கட்டும், இல்லை தேவைப்படுற இடத்த வந்து ஒரு அரசு எடுத்துக்கும், அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கும். இப்போ அதே நிர்வாகம் கொடுத்துருக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வீட்டில் வச்சுட்டு அவர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு, பூஜை பொருட்கள் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி நீளத்துக்கு வந்து இடித்து காலி பண்ணிடுறாங்க. அப்போ 30 அடி நீளங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு வந்துட்டு, ரொம்ப இடம் குறுகலாகிடுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறும் ஒரு 3 லட்ச ரூபா மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அந்த டெவலப்மெண்ட் இதெல்லாம் வர்றப்போ வந்து அதோட மதிப்பு வந்து ஒரு 18 லட்ச ரூபா அவருக்கு குறைஞ்சபட்சம் கொடுக்க வேண்டியது. ஆனால் அவருக்கு வந்து வெறும் 3 லட்ச ரூபா கொடுங்க. இப்போ அந்த 3 லட்ச ரூபா வச்சுட்டு இவரால் அந்த ஏரியாவில் வேறு எங்கேயோ ஒரு இடம் வாங்கணும். ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. அப்போ வந்து அந்த ஏரியாவில் அவரால் இடமே வாங்க முடியாது. அப்போது வீடை தூக்கிட்டு வேறு எங்கிட்ட போகணும். வேறு எங்கிட்ட போனாலும் நகரோட ஏதோ ஒரு அவுட்டர் ஸ்டேஜில் போயிட்டு ஏதோ சின்னதாக தான் வாங்க முடியும். ஏன்னா ஒரு 18 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதோட இன்னொரு அநியாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கடையில் 25 அடி நீளம் இருக்குது. அதில் 20 அடி நீளத்தை வந்து காலி பண்ணிடுறாங்க. அது ஒரு பேக்கரி கடையில் 25 நீளத்தில் இருக்கிறதுல 20 அடியை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு காலி பண்ணிடுறாங்க. அந்த 20 அடி நீளத்தை காலி பண்ணதுக்கு இவங்க இழப்பீடுங்கிறது வெறும் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ அவர் வந்து அந்த 5 அடியை வச்சுட்டு அவரால் பேக்கரி கடை நடத்தவே முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அறக்கட்டையிலே போயிட்டு எங்கள் 20 அடி எடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு 10 அடி மட்டுமாவது முன்னாடி வந்து போடுறதுக்கு வந்துட்டு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க வந்துட்டு இது நியாயப்படி வந்து இப்போ 1 லட்ச ரூபா அவர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 10 அடி கேட்குறாருன்னா வந்துட்டு சரி, அப்போ வந்துட்டு ஒரு 50,000 இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா ஒரு நியாயமாக இருக்கும். அவர் அவ்வளோ தூரம் இழந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10 அடிக்கு வந்துட்டு நீ 10 லட்ச ரூபா பகடி கட்டு, அப்போ தான் நான் அது 10 அடி கொடுப்பேன். இவருக்கு வந்து கிடைச்ச இழப்பீடு வந்து 1 லட்ச ரூபா. அதுக்கு 20 அடியை கொடுத்துட்டாரு. அதில் ஒரு 10 அடியை திரும்ப கேட்குறாரு. அதுக்கு வந்து 10 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா இவங்க எந்த விதத்தில் நியாயமாக இருக்காங்க? ஒரு கடவுள் காரியம்
சிவன் சொத்து குலநாசம்பாங்க. இவங்க வந்துட்டு இப்போ ராமர் கோயிலை வச்சுட்டு இப்படிலாம் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு அந்த வியாபாரி கார்ப்பரேட்டுகள் தான் அரச பயங்கரவாதத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்கள் வைத்து அடிப்பாங்க. இந்த அறக்கட்டில் வந்துட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு யோசிச்சாலும் எவ்வளோ அநியாயமாக இருக்குது. 1 லட்ச ரூபாய் இழப்பீடுன்னு கொடுத்து 20 அடி இடத்த எடுத்துட்டீங்க. அவர் ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. 20 அடி போயிடுச்சு, அதுலேருந்து ஒரு 10 அடியாக கொடுங்கன்னா நீ 10 லட்ச ரூபா அது கொடுத்துட்டு தான் அவர் வந்துட்டு 10 அடியை வாங்கிட்டு அதை வந்துட்டு தொழில் நடத்திட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பாத்திர கடை வச்சுருக்காரு, ஒரு 4 கடை நடத்திட்டுருக்காரு. அது 4 கடையில் 3 கடையை காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா 3 கடையை காலி பண்ணிட்டு அதுக்கு வந்து இழப்பீடு வந்து 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இவர் 4 கடையில் வச்சு பாத்திரங்களை வச்சு கடை நடத்தினவருக்கு இப்போ ஒரு கடையில் வச்சு அதை நடத்த முடியாது. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு கடையாவது வாங்கலாம், அது பக்கத்து தெருவில் எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது பக்கத்து தெருலையும் வந்து இந்த அறக்கட்டளையில் தான் இடம் இருக்குது. அப்போ அவங்ககிட்டே வந்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு கடையை கொடுங்கன்ட்டு. அது உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடை வேணால் 22 லட்ச ரூபா கட்டுக்கிறாங்க. இவர் 3 கடையை 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கடை கேட்குறாரு அங்கிட்டு, அதுக்கு வந்து 22 லட்ச ரூபா கட்டுங்கிறான். அப்போ இந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. இது மட்டும் இல்லை, இது மாதிரி லைப்ரரியை காலி பண்ணுறாங்க, பலசர கடை அதை காலி பண்ணுறாங்க, ஒரு மெடிக்கல் ஸ்டவ் அதை காலி பண்ணுறாங்க. நிறையா கடைகள் வந்து ஒட்டுமொத்தமாக காலியாகுது, ஒட்டுமொத்தமாக வீடுகள் காலியாகுது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ராமர் கோயிலெலாம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரொம்ப குறைஞ்ச பட்சத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மதிப்பீட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றது. அவங்களால வந்து அந்த ஏரியாவில் வந்து அடுத்து வீடோ கடையோ வாங்கவே முடியாது. அப்படி இருக்க வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த அறக்கட்டளையே சொல்லி பார்த்தாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. அல்லது அங்கே லோக்கலில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அங்கே இருக்கிற மாநகராட்சி அவங்ககிட்ட வந்து சொல்லி பார்த்தாங்க. அங்கேயும் வந்து அவங்க எடுக்கலை. பிறகு பிரதமர் அளவுக்குலாம் சொல்லி பார்த்தாங்க, அங்கேயும் செல்ஃப் எடுக்கலை. பிறகு என்ன பண்ணாங்க, அவங்க சங்கம், அந்த வியாபாரி சங்கத்துலேருந்து கடையடைப்பு நடத்துனாங்க, ஊர்வலம் போனாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. ஏன்னா இதில் பார்த்தோன்னா காலங்காலமாக 3 தலைமுறை 4 தலைமுறையாக கடை நடத்தியிருந்தவங்களாம் அவங்கெல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு புதுசாக ஒரு பெரிய பெரிய வணிக நிறுவனம், பெருவணிக நிறுவனம் அவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சு ஏன்டா இதுதான் டெவலப் ஆகிடுச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அங்கே உள்ளே வந்துட்டாங்க. காலங்காலமாக வியாபாரம் பண்ணியிருந்தவங்களாம் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இதுதான் வந்துட்டு இப்போ வியாபாரிகள் மத்தியில் வந்துட்டு ஏயா நீங்கள் 1200 கோடி ரூபா அந்த கோயிலுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து செலவழிக்க போகிறீங்க. 1800 கோடிங்கிறது ஒரு ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு கோயிலுக்கு வந்து 1000 கோடி ரூபாயில் வந்து கோயில் கட்டினாங்க, அதுதான் ரெக்கார்டாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து இது வந்து முறியடிச்சிச்சு. 1800 கோடின்ட்டு இப்போதைக்கு அவங்க எஸ்டிமேஷன் போட்டுருக்காங்க. அது 2000 கோடியாக கூட பணிகள் இன்னும் நிறைவடையலை. ஆமாம், ஏன்டா பார்த்தீங்களா, இதில் என்ன ஒரு சிக்கல்ட்டா, இவங்க வந்து 2025 தான் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. தேர்தல் வருதுங்கிறனால வந்து முன்கூட்டியே வந்துட்டு இப்போதைக்கு பாலராமருக்கு கண் திறப்பு மட்டும் பண்ணுற மாதிரின்ட்டு ஒரு ஓப்பனிங் பண்ணி ஒரு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த தேர்தலுக்கான காய்கள் கரெக்டாக நகர்த்திட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1 வருஷம் முன்னாடியே பண்ணுறப்போ வந்துட்டு இந்த கடையை வீடை உடைக்கிறேன்னா வந்துட்டு முன்கூட்டியே நீ வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுக்கணும். இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காமல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் இடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கால அவகாசம் கொடுத்தா தேர்தல் முடிஞ்சிடுமே. அது உண்மை. ஏன்னா முன்கூட்டியே வந்துட்டு டக்குன்னு கொண்டு போய் ஃபுல்டோசர், ஏன்டா அவங்க ஃபுல்டோசர் அரசியலுங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது எல்லாருக்கும். அது உத்தரப்பிரதேசம் தான் அது ஆரம்பித்ததே. அதே ஃபுல்டோசர் அரசியலை தான் இந்த ராமர் கோயிலை சுற்றி இருக்கிற நிறுவனங்கள் வீடுகளில் ஃபுல்லாக வந்து இவங்க காட்டி எல்லாத்தையும் வந்து இடித்து அவங்களுக்குரிய இழப்பீடே ஒரு கரெக்டாக கொடுக்காம, உண்மையிலே ஒரு பக்கம் ராமர் கோயிலுக்காக வந்துட்டு மக்கள் அந்த ராமபக்தர்கள் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே ஃபோக்கஸ் பண்ணாலும், அதை சுற்றி வந்து இவ்வளோ சோகமயமான சூழல்களும் சூழ்ந்துருக்குங்கிறத தான் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் நெருங்குது, அதனால் இது அவசரமாக இந்த வேலைகள்லாம் நடக்குதுன்னு. இப்போ ராமர் கோவில் தொடர்ந்து முடிஞ்ச ஒரே நாள் கேப்லேயே தேர்தல் ஆணையம் வந்து என்ன தகவலை சொல்கிறாங்க அப்படின்னா, உத்தேச தேதி ஏப்ரல் 16 வச்சு நீங்கள் தேர்தலுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அதான் இதெல்லாம் வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு நம்ம நினச்சிட வேண்டியது ஒரு திட்டமிடலுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கலாம். ஏன்னா நான் வந்து முதல்ல
கோயிலை திறந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு எதாவது நாங்களும் வந்துட்டு எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து ரெகுலராக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, லட்சக்கணக்கில் யாரெல்லாம் உள்ளே வராங்க எல்லாருமே நம்மளோட ஓட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கவுண்ட் பண்ணிக்கிருக்கிறாங்க. இதுக்காக வந்து அவசரமாக பண்ணலை. நீங்கள் பண்ணுங்கள், கோயில் கட்டுறீங்க, இதெல்லாம் பண்ணி இவ்வளோ செலவழிக்கிறீங்க. சுற்றி இருக்கிற வியாபாரிகள், காலங்காலமாக அங்கே குடியிருக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு இப்படி வாயில் வயிற்றில் அடிக்க வச்சுட்டு இப்படி பண்ணுறதுல வந்து உங்களுக்கு என்ன அப்படி? அப்போ வந்துட்டு இப்போ உண்மையிலே வந்து இந்த ராம ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ராங்கிற அந்த அறக்கட்டளை வந்து எப்படி செயல்பட்டுருக்குது, அதோட கொடுக்கல் வாங்கல் என்ன, இதை பற்றி முழுக்க வந்துட்டு ஒரு பெரிய விசாரணைக்கு உட்படுத்தினா இதில் ஏகப்பட்ட ஊழல் வெளிப்படுங்கிறதான் வந்துட்டு சமூக ஆர்வலோட கருத்து. கோயிலுக்கு ஒட்டி இருக்கிற கடைகள் எல்லாமே கோயில் நிர்வாகத்தினுடைய கடைகளாக தான் இருக்குது. இப்போ ராமர் கோயிலில் மட்டும் எப்படி தனியார் கடைகளை விட முடியும்? அதை அபகரித்து கோயில் நிலத்தில் கோயில் கடைகள் வைக்கிறது, அதை ஏலம் விட்டு அதில் சம்பாதிக்க தானே பார்ப்பாங்க. ராமர் கோயிலுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம சொல்கிறோம்ல 1500 கோடி செலவு பண்ணிட்டாங்க. அந்த அந்த ஊரை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோன்னா இப்போது திடீர் நகரம் மாதிரி தான், ஒரு மிகப்பெரிய அளவில் தான். ஏர்போர்ட் வந்து இது போன டிசம்பரில் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீபில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது சாலைகளெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. நிறையா ஹோட்டல்ஸு, நிறையா புதுசாக வந்துட்டு அங்கே வந்துட்டு அங்கே தங்கும் விடுதிகள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2018 2019 எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சோ அதை விட வந்து ஒரு 10 மடங்குகிட்ட வந்து இப்போ வந்து கடந்த ஒரு 1-2 வருஷமாக வந்துட்டு பெரிய அளவு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்துக்கலாம். அப்போ வந்துட்டு இது வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகுது. இந்த நகரத்தை வந்து கிட்டத்தட்ட இவர் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 வந்துட்டு இந்த நகரத்துக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு 1,00,000 கோடி கிட்டே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது அவரோட பிளானே வந்துட்டு. அப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுறீங்கிறப்ப இந்த நகரத்தில் காலங்காலமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் ஒரு நவீனமயமாக்கல்னு வந்துட்டாலே வந்துட்டு பூர்வகுடி மக்களை வந்துட்டு அங்கேருந்து துரத்தி அடிக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இப்போ அந்த கோயிலை சுற்றி இத்தனை காலமாக வந்துட்டு வீடுகள் வச்சுருக்காங்க, வணிக வளங்கள், சின்ன கடைகள் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சரியான ஒரு இழப்பீட்டு தொகையை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு பண்ணுற நியாயம். ஏன்னா அந்த நியாயத்தை நீங்கள் வழங்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அதை வந்து கவர்மெண்ட்டும் சரி அந்த அறக்கட்டளையும் சரி கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் நகரத்தை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஆனால் அந்த நகரத்தையே நம்பி இவ்வளோ காலமாக வாழ்ந்துக்கிட்ட மக்களை வந்துட்டு வயிற்றில் அடிக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அல்லது இந்த ராமராவது கண் திறந்து அதை பார்த்து அதுக்கான மோடி அவர்கள் கண்ணை திறந்துட்டாரு, அந்த ராமரும் பார்த்து அதுக்கான ஒரு நியாயத்தை வழங்குறதுக்கான வேலையை பண்ணணும். இவ்வளோ காலங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ஏழ்மையான மாநிலம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி ராமர் கோயிலை வச்சு இப்போ பணக்கார மாநிலமாக மாறும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வேறு வருது. உண்மையிலே அதை வந்து ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக தான் இதை கொண்டு வராங்க. இந்த கோயில் வந்துட்டு இப்போ ராமரால் பக்தர்களுக்கு பயன் இருக்கோ இல்லையா, வியாபாரிகளுக்கு பயன் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருமானம் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டை விட அந்த அறக்கட்டளை சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. அந்த நகரத்தை சார்ந்த அந்த மாநிலத்தை சார்ந்த பாஜகவினர், பாஜகவில் இருக்க தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைது. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு பக்தர்கள், அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்மளோட குறைந்தபட்ச கோரிக்கை என்னென்னா அந்த நகரத்தில் ஏற்கனவே காலங்காலமாக வசிச்சுக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் வழங்கணும். அதை வந்து இந்த மோடி கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும், உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ராமர் கோயில் தொடர்பாகவும் ராமர் கோயில் ட்ரஸ்ட் தொடர்பாகவும் இருந்த விமர்சனங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.